நெல்லை மாவட்டத்தில் ஏற்கனவே நடுக்கல்லூர் உள்ளிட்ட கிராமங்களில் கேரள மருத்துவக் கழிவுகள் கொட்டப்பட்ட நிலையில் தற்போது கொண்டாநகரம் ஊராட்சியிலும் மருத்துவக் கழிவுகள் கொட்டப்பட்டு கிடக்கின்றன. கூடுதல் தகவல்களை நமது மண்டல தலைமை செய்தியாளர் சிவமணியிடம் கேட்கலாம். சிவமணி, அங்கு என்ன நிலவரம்? இது தொடர்பாக நடவடிக்கை எடுப்பதற்கு முதலில் புகார் அளிக்கப்பட்டதா? திருநெல்வேலி மாவட்டத்தில் முழுமையாக இந்த பகுதியில் குப்பைகளாகவே காட்சியளிக்கிறது. திருநெல்வேலி மாவட்டம் நடுக்கல்லூர் மற்றும் பழவூர் கிராமங்களில் ஏற்கனவே 10க்கும் மேற்பட்ட இடங்களில் குப்பைகள் கொட்டப்பட்டிருந்த நிலையில் மருத்துவ கழிவுகள், பிளாஸ்டிக் கழிவுகள் என ஏராளமான குப்பைகள் டன் கணக்கில் கொட்டப்பட்டிருந்தது. தொடர்ந்து இது தொடர்பான செய்திகளை கடந்த 2 நாட்களுக்கு மேலாக வெளியிட்டு வரக்கூடிய நிலையில் தற்போது கொண்டாநகரம் கிராம ஊராட்சியில் இது போன்ற நிலை அப்படிங்கிறது காணப்படுகிறது. இந்த கொண்டாநகரம் ஊராட்சி பகுதியில் கொட்டப்பட்ட கழிவுகள் அப்படிங்கிறது இந்த ஒரு பகுதியில் மட்டும் 10க்கும் மேற்பட்ட இடங்கள்ல கழிவுகள் கொட்டப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில பார்த்தோம் அப்படின்னா இந்த பகுதி முழுமையாக குப்பைகளாகவே காட்சியளிக்கிறது. பிளாஸ்டிக் கழிவுகள் மட்டுமல்லாது டிபி உள்ளிட்ட நோய்களுக்கு கொடுக்கக்கூடிய மருந்துகள் உள்ளிட்ட அதனுடைய ஸ்ட்ரிப்புகள் உள்ளிட்டவை இங்கே இந்த பகுதியில் இடம்பெற்றிருக்கிறது. இது தொடர்பாக ஏற்கனவே 2 வழக்குகள் மேல நடுக்கல்லூர் மற்றும் பழவூர் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் கொட்டப்பட்டது தொடர்பாக சுத்தமல்லி காவல் நிலையத்தில் ஏற்கனவே 2 வழக்குகள் பதிவு செய்யப்பட்ட நிலையில் இது தொடர்பாகவும் இந்த கொண்டாநகரத்தினுடைய கிராம நிர்வாக அலுவலர் சுப்புலட்சுமி கொடுத்த புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தற்போது இங்கே பார்க்கலாம் அந்த மருத்துவ கழிவுகள் கிடக்கக்கூடிய காட்சிகளை நம்முடைய ஒளிப்பதிவாளர் காட்டக்கூடிய காட்சிகளை பார்க்கலாம். இந்த பகுதிங்கிறது சுமார் ஒரு 30-40 ஏக்கர் இருக்கும். அந்த முழுமையாக இந்த பகுதி முழுமையாகவே குப்பைகளாகவே காட்சியளிக்கிறது. பல மாதங்களாக இங்கு குப்பைகள் கொட்டப்பட்டிருப்பது தெரிய வந்திருக்கிறது. தொடர்ந்து இங்கே கொட்டி எரியூட்டப்பட்ட நிகழ்வுகளும் நிகழ்ந்திருக்கிறது. தற்போது இந்த பகுதியை சார்ந்த நண்பர் ஒருத்தர் இருக்கிறார், அவர்கிட்ட கேட்போம். இந்த பகுதி அப்படிங்கிறது எப்படி இருக்கிறதா பார்க்கறீங்க? எவ்வளவு நாளாக குப்பை கொட்டிருக்கான வாய்ப்புகள் இருக்கு? இப்போ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நம்ம கல்லூர் பக்கத்தில் 2-3 இடங்களில் கொட்டியிருந்தாங்க, நம்ம செய்தியில் வெளியிட்டிருந்தாங்க. இப்போ அதற்கு அடுத்த நம்ம ஊர் கொண்டாடத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 20-30 ஏக்கர் இருக்கும் பரப்பளவு. இந்த மறைமுகமான இடத்துல யாருக்கும் தெரியாமல் கிட்டத்தட்ட குப்பைகள்லாம் பார்த்தீங்கன்னா 1 மாதம் 2 மாதத்துக்கு மேலே கொட்டியிருக்காங்க. அது வெளியே தெரியாமல் இருக்குன்னு சொல்லி தீயிட்டுலாம் அழிச்சிருக்காங்க. இதில் அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா அங்கே கடந்த மருத்துவ வழிகள் தான் கிடக்குது. இந்த ஊசி, மாத்திரை, பிளட் சாம்பிள் எடுக்கக்கூடிய கழிவுகள் தான் எல்லாமே கிடக்குது. முகவரி எல்லாமே பார்த்தோம்னா நம்ம கேரள முகவரியில் தான் வந்திருக்கு, கேரள மாநிலத்தில் தான் வந்திருக்கு. இப்போ அந்த மாநிலத்தில் உள்ள குப்பைகளை அங்கே அகற்றாமல் மறைமுகமாக குப்பை தொட்டி மாதிரி தமிழ்நாட்டை பயன்படுத்திட்டு திருநெல்வேலியில் இன்னைக்கு கொண்டாடத்தில் இன்னைக்கு கொட்டியிருக்காங்க. திருநெல்வேலி இந்த இடத்துல மட்டுமே ஒரு 5க்கும் மேற்பட்ட இடத்துல தனித்தனியே ஒரு ஏக்கர் சுற்றளவுக்கு பரப்பளவுக்கு அவங்க கொட்டியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா சுற்றுச்சூழல் மாசுபாடு அதிக அளவில் ஏற்படுது. இப்போ ஆடு மாடுகள் அதில் தான் வாய வைக்குது. இப்போ ஒரு நாள் கடந்தாலும் இது என்ன ஏதுன்னு சொல்லி ஆடு மாடுகள் எல்லாம் வாய்க்கிற நிலையில 1 மாசத்துக்கு மேல கிடக்குது. இப்போ அந்த ஆடு மாடுகள் தான் திரும்ப நாளைக்கு நமக்கு பால் தருது, அதை கறியாகவும் விற்பனை ஆகுது. அப்படிங்கிற பட்சத்தில் இந்த இடத்துல குப்பையை கொட்டினது மிகவும் கண்டிக்கத்தக்கது, சுற்றுச்சூழல் மாசுபாடுக்கு ஏற்றத்தக்கதல்ல. உடனே மாநில அரசு கவனத்தில் எடுத்துட்டு இந்த குப்பையை உடனடியாக அகற்றணும். அதை நம்ம தமிழ்நாட்டில் அகற்றாம எங்கிருந்து குப்பைகள் வந்ததோ அதே மாநிலத்துக்கு கொண்டு சென்று அங்குள்ள முறைகள் படி அவங்க அகற்றிக் கொள்ளட்டும். இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். நிச்சயமாக இந்த குப்பைகளை அகற்றுவதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். அதற்கான நடவடிக்கையை கேரள அரசு மூலமாக எடுக்க வேண்டும் அப்படிங்கிறது அவருடைய கோரிக்கையாக இருக்கிறது. இந்த நிலையில மாவட்ட நிர்வாகம் இந்த குப்பைகளை அகற்றி பரப்பாடி பகுதியில் இருக்கக்கூடிய, அதாவது மிகவும் ஆபத்தை விளைவிக்கக்கூடிய கழிவுகளை அகற்றுவதற்கான இடத்திற்கு கொண்டு சென்று அதை பாதுகாப்பான முறையில் எரியூட்டுவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என கடந்த 2 தினங்களுக்கு முன்பே மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் தற்போது வரைக்கும் நடுக்கல்லூர் மற்றும் அந்த பழவூர் பகுதியில் இருக்கக்கூடிய குப்பைகள் அகற்றப்படவில்லை. அதனை இங்கிருந்து கொண்டு செல்வதற்கு வாடகையாக 10 முதல் 15,000 ரூபாய் லாரி ஒன்றிற்கு தேவைப்படக்கூடிய நிலையில் அந்த வாடகையை யார் கொடுப்பது என்பதில் பிரச்சனை இருப்பதாகவும் அதன் காரணமாகவே இதுபோன்ற தாமதம் ஏற்படுவதாகவும் இப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகிறார்கள். உடனடியாக கழிவுகளை இங்கிருந்து அகற்ற வேண்டும் அப்படிங்கிறதா மக்களின் கோரிக்கையாக இருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சிவமணி.